ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம். ஸோ நைட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பார்க்கும்போது அட பாவிகளா, இந்த அப்ரண்டிஸ்களை வச்சு நான் படுற பாடு இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது சாண்ட்ராவோட நிலமை. ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய பேர், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பயங்கரமான பிளானிங்கில் அட்டா இந்த மாதிரி பிளானை உலகத்தில் எந்த மூலையிலும் யாராலையும் போட்டிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பிளானை வந்துட்டு இந்த மாடர்ன் சினிமா ஸ்ட்ரீம் வந்து சூப்பராக போட்டாங்க. நானே அப்படியே வியந்துட்டேன். அட்டா என்னமா பிளான் பண்ணுறாங்க அப்படி பிளான் மட்டும் தான் போட்டாங்க, தூங்கிட்டாங்க. இந்த என்ன ஆளுங்க இவங்களாம் சாண்ட்ரா அப்படியே துடிக்கிறாங்க. நைட்டு வந்துட்டு என்ன பிளான்னா, எல்லோரும் எப்படி தூங்குவாங்க, ஒரு சர்டன் டைமில் ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க, அவங்க மேலே பெட்ஷீட்டை போட்டு டக்குன்னு தூக்கிடலாம். அதுதான் பிளான். சூப்பராக பிளான் பண்ணாங்களா. நைட் ஆகுது. இந்த பக்கம் திவ்யா மட்டும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போய் நைஸாக இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. திவ்யாவும் விக்ரமும் இருக்காங்க. இந்த பக்கம் போய் பார்க்குறாங்க, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அடா பாவீங்களான்னு சொல்லிட்டு நைஸாக போயிட்டு ஒருத்தராக எழுப்புறாங்க. வியானா, அக்கப்பிரியா, வியானாவா, எஃப்ஜேவா, ரம்யாவா, எல்லாரையும் மாறி யாரும் எந்திரிக்கல. சபரிக்கிட்ட போயிட்டு, சபரி வாடா அப்படின்னு, நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கேன், எப்படி வர்றதுன்றார் அவரு. ஐயோ, இவர் ஒரு நியாயஸ்தனாச்சே, திடீர்னு நியாயஸ்தம் பண்ணுவானே அப்படின்ட்டு, சரி போய் கமருதன் எழுப்புங்கன்றாங்க. போய் கமருதன் எழுப்புறாங்க. இவர் எந்திரிச்சான்றார். அடா பாவிகளா, உங்களை நம்பி நானும் தூங்காமல் இருக்கேனாடான்னு சொல்லிட்டு, சரி எஃப்ஜே எழுப்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப சொல்கிறாங்க. சபரி திரும்ப போய் எஃப்ஜே எழுப்புறாங்க. இதை பாருங்கள் இப்போ எப்படி என்ன பண்ணுற பாருங்க, வாடா சொல்லிட்டு பார்த்தா அவரும் மைக் கட்டிட்டு அவரும் போய் தூங்கிட்டார். ஏண்டா உங்களை நம்பி நான் இங்கே முழிச்சிட்ருக்கேன், எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்களே, ஏன்னா நம்ம டீம் தோற்றுருன்னு பரவாயில்லையா? ஆமாம், பெரிய டீம், எல்லாமே எனக்கு பிடிச்ச ஆட்கள்லாம் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்காங்க. எனக்கு பிடிக்காத சாண்ட்ரா, இது விஜே பார்வதியில் இந்த டீம் இருக்காங்களா, என்னத்தை ஆடுறதுன்னு சொல்லிட்டு எஃப்ஜேக்கு டென்ஷன். எங்கள் அக்கா எல்லாருமே அந்த பக்கம் இருக்காங்க, எங்கள் அண்ணனை தூக்கி ஜெயிலில் போட்டிங்க, நான் எதுக்கு பண்ணணுன்றேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துங்கிறார். ஆனால் இந்த வாரம் முழுக்க எஃப்ஜே பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப டூ மச். இவ்வளோ வாரங்கள் வந்து டாஸ்க்காவது ஏதோ ஒன்று அப்படியே, அதாவது அவருக்கு சுயநலத்துக்காக ஏதோ பண்ணுவார். இப்போ கேப்டன் டாஸ்க்கெல்லாம் எப்படி பண்ணார், தலை டாஸ்க்லாம். இந்த ஒரு வீக்லி டாஸ்க்காக அப்போ எப்படி பண்ணணும், ஒன்றுமே பண்ணல. ஒரு இது பண்ணல. இந்த வாரம் வந்து கண்டிப்பாக திரும்பவும் ஜெயிலில் தான் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஜெயிலுக்கு போய் இந்த வாரம் வெளியே போகணும், வரலாம். அந்த மாதிரி தான் இருக்குது அவரோட சிச்சுவேஷனும். ஆனால் பாவம் சாண்ட்ரா நொந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் எல்லோரும் எழுந்திரிச்சு உக்காண்டாங்க. போச்சா அவங்களெல்லாம் சிரிக்கிறாங்க, இவங்க மட்டும் முழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. சரி நம்ம இது பண்ணது அவ்வளோதான் சொல்லிட்டு படுத்துட்டாங்க. இப்போ காலையில் பார்க்கும்போது எல்லோரும் தூங்கிட்டாங்க. ஆனால் ரெட்ரோ டீம் தூங்காமல் முழிச்சிருந்து சூப்பராக பார்த்துட்டாங்க. சுபிக்ஷாலாம் செம்மையாக கண்ணு கருத்தமாக வந்துட்டு அந்த இது பண்ண விஷயங்கள், அந்த பிளானை வந்துட்டு எப்படியாவது தவிடுபடி ஆக்கணும்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே சுறுசுறுப்பாகவே இருந்தாங்க. உண்மையிலே நம்ம சுபிக்ஷாலாம் பாராட்டி ஆகணும். விக்ரம் வந்துட்டு இப்போ அதாவது இருந்தார். சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போது இந்த அளவுக்கு வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆனால் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க இந்த சூப்பர் சினிமா மாடர்ன் சினிமா டீமும். பட் இருந்தாலும் ரெட்ரோ வந்துட்டு அதை விட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் ப்ரெசென்ட் பண்ணது தப்பு, பிரஜனை ஒழிச்சு வச்சது தப்பு. ஏன்னா அவங்க சுற்றி தேடி பார்த்துட்டு ஒன்றும் கிடைக்கல. பிரஜனை வந்துட்டு அந்த மாதிரி மேலே தூக்கி போட்டுறக்கூடாது. இன்றைக்கி என்ன சம்பவம் நடக்கும், இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த டாஸ்கோட எண்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.